தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல திருச்சபையார் அனைவருக்கும் இறைமைந்தன் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய சேகரங்களில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு 40% ஆலயங்களில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படவில்லை. திருச்சபை மக்கள், திருமண்டல மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றம் உத்தரவின்படி இன்றைக்கு நிர்வாகியாக பொறுப்பேற்றிருக்கின்ற ஜோதிமணி சார் அவர்கள் தேர்தல் கால ஒழுங்குமுறையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த ஒழுங்குமுறையில் அது நீதிமன்ற ஆணைதான், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நவம்பர் மாதம் 12, 13 தேதிகளில் லே செயலர், உபதலைவர், குருத்துவ செயலர், பொருளாளர் போன்ற பொறுப்புகளுக்கு தேர்தல் நடைபெற்று அதற்கு பின்பு திருமண்டலத்திலே பொறுப்பேற்கின்ற பொறுப்பாளர்கள், திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள், சேகர கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள், சேகர கமிட்டியினுடைய அங்கத்தினர்கள் அத்துணை பேருக்கும் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 18 மாதங்கள் தான் நம்முடைய தேர்தல் காலம். ஆகவே மே 2027 வரை தான் அந்த பதவிக்காலம் இருக்கும். அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். இன்றைக்கு ஒரு சட்டமன்றம் பதவிக்காலம் முடிந்தாலும், ஒரு நாடாளுமன்றம் பதவிக்காலம் முடிந்தாலும் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் செயல்பட வேண்டும் என்று அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகின்றது. ஆனால் 2025 தேர்தலை சந்திக்கின்ற நாம் 2024 2027 வரை என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய காலம் 18 மாதங்கள். நான் ஒன்றை கேட்கிறேன், நீதிமன்ற ஆணை என்பதை நாங்கள் மதிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 18 மாதங்களுக்காக ஒரு தேர்தல் நடைபெற்று அதற்கான நிதிகள் செலவழிக்கப்பட்டு திருமண்டலத்தினுடைய பொருளாதார நிலை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே இதுவரை இதை எல்லோருக்கும் நான் கடந்த ஒரு பதிவிலே சொன்னேன், திருமண்டல மக்களுக்கு அநேக உண்மைகள் தெரியாது என்று சொன்னேன். ஆகவே இந்த உண்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமண்டல மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2025 நவம்பர் மாதம் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு 2027 மே மாதம் வரைதான் நம்முடைய பதவிக்காலம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 30 குருமார்கள் குரு பட்டம் பெற்றார்கள். குரு பட்டம் பெறுவதற்கு முன்பாக என்னென்ன விதிகளை கடைபிடிக்க வேண்டுமோ, தென்னிந்திய திருச்சபை என்ன சட்டங்களை வகுத்திருக்கிறதோ, திருமண்டலம் என்ன சட்டங்களை வகுத்திருக்கிறதோ அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவர்கள் குரு பட்டங்களை பெறுகிறார்கள். அந்த குரு பட்டம் பெறுகின்ற நாளன்றே இதில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதையும் இன்றைக்கு திருமண்டலத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற, திருமண்டலத்தை பின்னோக்கி இழுத்துச் செல்கின்ற SCK ராஜன் அணியினர் நீதிமன்றம் சென்று அந்த 30 குருமார்களுக்கும் குரு பட்டம் வழங்கக்கூடாது என்று தடை கேட்டார்கள். ஆனால் நம்முடைய எல்லோருடைய ஜெபங்களும் எல்லோருடைய வேண்டுதல்களும் நம்முடைய ஜீவனுடைய தேவனின் காதுகளில் எட்டப்பட்டு 30 குருமார்களும் அன்றைக்கு குரு பட்டம் பெற்றார்கள். ஆனால் நீதிபதியாக பொறுப்பேற்ற ஜோதிமணி சார் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் அண்ணன் SCK ராஜன் அவருடைய ஆலோசனையின் பேரில் 30 குருமார்களையும் அவமானப்படுத்தினார்கள். 30 குருமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட குரு பட்டம் செல்லுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அவர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பி அவர்களை வரவழைத்து அவருடைய சான்றிதழ்களை எல்லாம் சரிபார்த்து, இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், அவர்கள் சரிபார்த்தார்கள். சரிபார்த்ததோடு நின்று விடாமல், நமக்கு தென்னிந்திய திருச்சபை என்று இருக்கின்றது, பேராயம் என்று இருக்கின்றது, பேராயர் இருக்கின்றார், மகாகணம் பிரதம பேராயர் இருக்கின்றார்கள். இவர்கள்தான் குருக்களுக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எல்லாம் விசாரித்துவிட்டு ஒரு சான்றிதழை அருமைக்குரிய மரியாதைக்குரிய
ஜோதிமணி சார் அவர்கள் அந்த 30 குருமார்களுக்கு கொடுத்தார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அதில் தான் இப்பொழுது வேடிக்கை. அண்ணன் எஸ்.கே. ராஜனுடைய தூண்டுதலின் பேரில், ஆலோசனையின் பேரில் இவர்களாகவே சான்றிதழ் கொடுத்துவிட்டு அந்த 30 குருமார்களுக்கும் இப்பொழுது வாக்குரிமை இல்லை என்று சொல்கின்றார்கள். அதுதான் வேடிக்கையான ஒன்று, வினோதமான ஒன்று. இதையும் குருமார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையிலே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலே குருமார்களுக்கு நான் அன்பு வேண்டுகோளை வைக்கின்றேன். குருமார்கள் நீங்கள் எப்பொழுதும் ஒன்றாக இருப்பீர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆன்மீகத்தை போதிக்க வந்த நீங்கள், எங்களை வழிநடத்துகின்ற நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு 2 அணிகளாக இன்றைக்கு பிரிந்திருப்பது ஏன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 30 குருமார்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவல நிலை ஏன் எதிர்காலத்தில் உங்களுக்கும் ஏற்படாது என்பதை அருமைக்குரிய குருமார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற ஜோதிமணி சார் அவர்கள் வாக்காளர் பட்டியலை வெளியிடாவிட்டால் உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்படும் என்று அச்சுறுத்துகின்றார்கள். 40% இடங்களில் இன்றைக்கு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படவில்லை. அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு செய்யவில்லை. காரணம் என்று சொன்னால், நான் கடந்த பதிவிலே வெளியிட்டது போன்று பல்வேறு குளறுபடிகள். நீங்களே சொன்னீர்கள், வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கு முன்பாக என்னிடம் வந்து ஒப்பம் பெற்று வெளியிடுங்கள் சொன்னீர்கள். ஆனால் அதுக்கு பிறகு என்ன உத்தரவு வருகின்றது? வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு விட்டு என்னிடத்திலே ஒப்பம் வாங்கல் சொன்னீர்கள். இதுதான் அழகா? ஒரு சட்டம் இயற்றப்படுகின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய செயலர்கள் அதை முறைப்படுத்தி சட்டமன்றத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சர் ஒப்புதல் அளித்த பின்புதான் அது சட்டமாக வெளிவரும். ஆனால் நீங்கள் வெளியிட சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் என்று வருகிறீர்கள் எங்களுக்கு தெரியாது. 15ஆம் தேதி வருகின்றீர்களா, 20ஆம் தேதி வரப்போகிறீர்களா, அல்லது அடுத்த மாதம் வரப்போகிறீர்களா, அது வராமலே இருக்க போகிறீர்களா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக எழுப்பப்படுகின்ற பொழுது வெளியிட்டு விட்டார்கள். ஆகவே உங்களுக்கு ஒப்பம் இல்லாமல் வெளியிடப்பட்டீர்கள். ஆகவே அதுவும் செல்லாது. ஆகவே இன்றைக்கி 40% சேகரங்களில் வெளியிடப்படாமல் இருக்கின்ற தென்னிந்திய திருச்சபை மதித்து நடந்த, பிரதம பேராயருடைய உத்தரவை மதித்து நடந்த, பேராயருடைய உத்தரவை மதித்து நடந்த, எங்களுடைய சட்டப்படி நடந்த குருமார்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதையும் மீறி நீங்கள் குருமார்கள் மீது வழக்கு தொடர்ந்தீர்கள் சொன்னால் தென்னிந்திய திருச்சபை வெகுண்டலும், திருமண்டலம் வெகுண்டலும், திருச்சபை வெகுண்டலும், 30 குருமாருடைய குடும்பங்களும் வெகுண்டலும். அதை நீங்கள் சந்திப்பதற்கு தயாராக வேண்டும். ஆகவே நான் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல குருமார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். குருமார் அனைவரும் ஒன்றிணைங்கள். இன்றைக்கு 40 சேகரங்களில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படவில்லை. அவர்கள் எந்தவித சட்ட விதிமீறலும் ஈடுபடவில்லை. அவர்கள் ஒழுங்கும் கிரமமாக நடத்தப்பட வேண்டும் என்றுதான் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடவில்லை. ஆகவே நீங்கள் குருமார்கள், தென்னிந்திய திருச்சபை சட்டமும் திருமண்டல சட்டமும் பேராயரும் நமக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து பார்த்து எதிர்காலத்தில் இதற்கு நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிர்வாகத்தோடு நீங்கள் ஒத்துழைத்தால் நமக்கும் இதே பாதிப்பு எதிர்காலத்தில் வரும் என்பதை சிறிது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய திருச்சபையை, நம்முடைய திருமண்டலத்தை நாம் தான் நிர்வகிக்க வேண்டும். நம்முடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். நம்முடைய பிரதம பேராயருக்கு கட்டுப்பட வேண்டும். நம்முடைய பேராயருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து பார்த்து எந்த ஒரு குருமாரும் பாதிக்கப்படாத அளவிற்கு அவர்களோடு கரம் கோர்த்து நெல்லுங்கள் என்று இந்த பதிவின் மூலமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.